ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி காஜல் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 10 to 15 ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தீயில நம்ம வாட்டிக்கணும். டீப்பாக உள்ள வரைக்கும் நம்ம நல்லா வாட்டிக்கணும். அதை ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் டிஸ்ப்ளே பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே நல்லா ஆறிடட்டும். ஆறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஆன் தி அதர் சைடு தீபத்தில் நெய் ஊற்றி திரி போட்டு அந்த பிளாக் கலரில் ஒன்று ஃபார்ம் ஆகும்ல, புகை மாதிரி கருப்பு, அது ஃபார்ம் ஆகட்டும்னு விட்டுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் வரையும் அதை டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆறுன ஆல்மண்டெல்லாம் எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். தட்டினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருந்துச்சு. அதை என்ன 2 to 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை என்ன பண்ணினேன்னா ஜல்லடை எடுத்து நல்லா எடுத்துட்டேன். ஆனால் நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, மிக்சி ஈரமாக இருந்துச்சு, தொடச்சேன், ஆனாலும் உள்ளே ஈரமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த சலிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மிக்சி ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கங்க. கொஞ்ச நேரம் ஃபேனில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சலித்தேன். ஓரளவுக்கு நல்லா சலிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பொடியாக கிடச்சிச்சு. என் கையில் ஃபுல்லாக அந்த கண்மை மாதிரி நல்லா ஒட்டிக்கிச்சு. அப்புறம் அந்த பிளேட்டில் நம்ம வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து ஒரு காடை வச்சு தான் எடுத்தேன். எல்லாத்தையும் எடுத்து அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆல்மண்டை கம்பேர் பண்ண மாட்டிலும் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணட்டும் இது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது சப்போஸ் நீங்கள் பண்ணுனா நிறைய சேர்த்துக்குங்க. இது 1 hour கூட விட்டுருங்க. அப்புறம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரையாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பவுல் பீவாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதை மெல்ட் பண்ணுறதுக்காக நம்ம டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது கூடயே நம்ம சார்கோல் பவுடரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளீனான கண்டெய்னரில் போர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் 1/2 hour செட் ஆகட்டும்னு அதை தனியாக வச்சாச்சு, எதுவுமே டச் பண்ணாமல். சப்போஸ் நம்ம வீட்டில் பீவாக்ஸ் இல்லைன்னா எப்படி வேறு மெத்தடில் பண்ணலான்னு செகண்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது கடைசியில் இந்த செட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்களேன்.